வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 7/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று விநாயக பகவானின் சதுர்த்தி. ஆமாங்க, விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செஞ்சால் நன்மை சேரும். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8 மணி 45 நிமிடம் வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5 மணி 30 நிமிடம் வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று இரவு 9:30 10:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 1:30 3 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6 மணி 4 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 3 மணி 38 வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11 மணி 44 வரை சித்திரை நட்சத்திரமும், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரமும் இன்று. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2 மணி 42 வரை வணிசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 3 மணி 38 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6 மணி 3 வரை சித்த யோகம், அதன் பிறகு இன்று காலை 11 மணி 44 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 11 மணி 44 வரை புரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்படவோ பயப்படவோ தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதியதாக எந்த பொருளும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தாதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியத்துவமான வாய்ந்த நாள். தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு. நீங்கள் பணி செய்யக்கூடிய பணியகத்திலும் சரி அல்லது குடும்பத்திலும் சரி, எல்லாத்தையும் நீனே பார்த்துக்க, உங்களுக்கு கீழே நாங்கள் உங்கள் வார்த்தையை கேட்குறோம் அப்படின்னு உங்களுக்கு குருவி தலையில் பணங்காய வச்சது மாதிரி ஒரு வெயிட்டை தூக்கி வைப்பாங்க. ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறங்க. அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செலவுகள் இன்று வரவை மீறி செலவுகளாக அமையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கையிருப்பு லேசாக பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அது கிடைக்கும் இது கிடைக்கும், அப்படி போகலாம் இப்படி போகலாம் அன்னு கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்கு அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும்.
ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் மீது உள்ள நம்பிக்கை மற்றவர்களிடம் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுவீங்க. ஆமாங்க. தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய சில அன்பர்களுக்கு டார்கெட் என கொடுக்கக்கூடிய எல்லை வகுக்கப்படக்கூடிய நிகழ்வாக இந்த இதை நீங்கள் முடிச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் வீட்டுக்கு போகலாங்க அப்படின்னு உங்களுக்கு நிபந்தனை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மனசு கொஞ்சம் சல்லாபப்படுங்க. இருந்தாலும் உங்களுடைய திறமையின் காரணமாக நீங்கள் அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் இன்றைக்கி உங்களுக்கு தென்மேற்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 6ங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பு ஏற்படும். அதனால் மனசுக்கு நிம்மதி உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயலின் சிறு தயக்கம் தடை இதெல்லாம் இருந்ததுக்கான சில பின்னடைவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மனம் சோர்வு இல்லாமல் ஒரு முறைக்கு இருமுறை நம்ம செய்தது சரிதானா அப்படின்ற ஒரு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த தவறை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதனால் நீங்கள் உங்களை நீங்களே செதுக்குகிற நாளாக இந்த நாள் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனாக்கா தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலையின் நல்ல நாட்டம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமைங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விநாயக சதுர்த்தி நாளில் இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். சிலருக்கு பின்னடைவு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் புதிய பொருள்கள் எதுவும் இன்றைக்கி கொள்முதல் பண்ண வேண்டாம். அப்படி கொள்முதல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாஸாக தான் இருக்கும். அதனால் முடிந்த வரையும் கொள்முதல் செய்யாமல் வியாபாரத்துக்கு லீவு போட்டிங்கன்னா நீங்கள் தான் அதி புத்திசாலிங்க. அந்த நஷ்டம் என்ற வார்த்தை எழாது. சரிங்களா? இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை ஏற்படுங்க. விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுங்க. எடுத்தங்கவுத்தன்னு யாரையும் எதிர்த்து பேசாதீங்க, தட்டி பேசாதீங்க. ஆமாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இதுவும் கடந்து போகும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திப்பீங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு சிறு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம குழந்தை என்னாச்சு, நம்ம வீட்டுக்காரர் என்னாச்சு, நம்ம மனைவி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பதட்ட சூழலில் பார்த்ததுனால இன்றைய நாள் கொஞ்சம் விழிப்புணர்வுட கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். பழைய நினைவுகளை அசை போடுற நாளாக அந்த நாள் இருக்குங்க. யாருக்கு? இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மனதிலே ஒரு சோர்வுத்தன்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியில் இருந்து வரும் விஐபி ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான சூழல் அமையுங்க. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் மற்றவர்களை அனுசரித்து போனால் வெற்றி உங்கள் பக்கம்தாங்க. சரிங்களா? கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில்
உங்களின் ஆசைகள் சிறு பின்னடைவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பக்தி வேணுங்க உங்களுக்கு. கோயிலில் பக்தி, தாய் தந்தையின் மீது பக்தி. ஆக பக்தி அவசியம் தேவைப்படுறது உங்களுக்கு தான். எவ்வளவு பெரிய தெய்வமாக இருந்தாலும் தாய் தந்தைக்கு அப்புறம்தான் தெய்வங்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தையின் அன்பு முன்னாலே இன்னும் பாட்டு கூட வந்திருக்குல்ல. அது மாதிரி தாய் தந்தைக்கு முன்னாடி எல்லாமே தோற்றுரும். அப்படிப்பட்ட நீங்கள் அன்பு வைக்கணும், பாசம் வைக்கணும்னா இன்றைக்கி கன்னிராசி அன்பர்கள் தாய் தந்தை மீது பற்றற்ற அளவற்ற பாசத்தை வைப்பீங்க. அதே நேரத்தில் பக்தி வழியில் சென்றாலும் அதிகமாக பார்த்தீங்கன்னா முருகனை தான் நீங்கள் வணங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முருகன் அடிமைகள் இன்றைக்கி நிறைய பேர் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் முருகனை வணங்கி அதன் பிறகு இன்றைய நாளை துவங்குனீங்கன்னா சிறப்பான நாளாகவே அமையும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசைன்னு சொன்னால் உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு என்ன செய்ய போகிறோம் என்பது ஒரு மாதிரி இருந்த உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய நாள் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாளாகவும் புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்கும். சாமாமா சட்டு வாங்கிறதுக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைய நாளில் ஏழைக்கேத்த எள்ளுருண்டை என்பது போல அதுக்கு தக்க கடையை தேடி ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப நலம் கருதி கொஞ்சம் வறுமையில் உழலக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். பணம் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யாதுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் உங்களுடைய நாவின் தன்மையால் வளர்ச்சி கூட்டுறதை பார்க்கலாம். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சுப்பீங்க. உங்களுடைய தேவையை நீங்களே பூர்த்தி செஞ்சுப்பீங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் நிலவும் உங்களுக்கு பணம் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தெரியுங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பாசம், ஆமாங்க, தாய் தந்தை மீது பற்றற்ற பாசத்தை வச்சிருப்பீங்க இந்த விருட்சக ராசி அன்பர்கள். சொல்ல போனால் பாசக்காரங்களும் நீங்கள் தான், படாதபாடு படுத்துறவங்களும் நீங்கள் தான். எல்லாமே இறைவன் செயல் என்பது போல இந்த விருட்சக ராசி அன்பர்களுக்கு எல்லாமே நீங்கள் தான். ஆமாங்க, நல்லது கெட்டது எல்லாமே பார்க்கறது நீங்கள் தான். அதனால் தவறு எதுவும் இல்லை. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கான சாத்தியம் உண்டுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களாக நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி உறுதியாகி விட்டதுங்க. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தொலைய போகும் காலமாக இன்னைக்கு இருக்கும். துன்பம் தொலைவது இன்று. ஆமாங்க, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு துன்பம் தொலைவது இன்று. ஆமாங்க, இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம், இது வராது என்று நினைச்சிட்டு இருந்த பணம்
வெகு விரைவில் இன்னைக்கே கிடைச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கலீங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய இந்த நாள் நல்லா இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது தன்னம்பிக்கை உங்களுக்கே தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், உடல் நிலையில் சிறு பிரச்சனைகள் உவாதைகள் எல்லாமே தோன்றக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதனால் தொழில் ரீதியாக கூட உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றம் பின்னேற்றம் இல்லாத சமநோக்கு நாளாக சம ஏற்றம் உள்ள நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலும் வரவுக்கும் செலவுக்கும் உங்களுக்கு ஈவனாகவே இருக்கும், ஒன்றும் பெரிய கையில் நிற்காது. சரிங்களா? இன்றைய நாளுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு துவங்கிட்டீங்க, அதனால் செயல்படுத்துவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாள் இன்றைய நாள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் மாறக்கூடிய மிக சிறந்த நாள் இந்த நாள். ஆமாங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதிக்கு நோபல் பரிசு கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அமைதி என்றாலே அது நீங்களும் ஒருவர் தான். ஆமாம், அந்த அமைதியான சூழல் நம்பி ஒரு கிராமப்புறத்தில் போய் குடியிருக்க கதை உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு திசை, வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் வரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரிடம் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாக, மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சரிங்களா? மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நினைப்போம், ஆனால் அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இது ஒரு நல்ல விசேஷமான தன்மை தாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அறிமுகம் இல்லாத மாவு உங்களுக்கு கிடைக்குமா? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன் ஈஸ்வரா.